ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம ரியாக்ட் சம்மந்தமாக தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ரியாக்டில் வந்து எப்படி நம்ம யூஐ டிசைன்ஸ் நம்ம டிசைன் பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம ரியாக்டில் வந்து நம்ம மெட்டீரியல் யூஐ நம்ம இன்ஸ்டால் பண்ணுற நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. சரி, சக்ரா அண்ட் டிசைன், இது மெட்டீரியல் டிசைன், ரைட்? இது மூணு தான் ஃபேமஸ் நமக்கு ரியாக்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கம்போனன்ட்ஸ். அதாவது பட்டன் டிசைனாக இருக்கலாம், யூஐ டிசைன், யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனாக இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து அழகாக நம்ம செஞ்சுட்டு போகலாம். ஆனால் அழகாக நம்மளோட யூஐ டிசைனை வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலண்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுட்டு போகலாம், ரைட்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் வந்து முதல்ல ரியாக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நான் முதல்ல வந்து ஈஸியான வழி ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். என்னன்னா பாருங்கள், இப்போ நான் ரியாக்ட்னு சொல்லி போட்டு இப்போ நம்ம நார்மலாக ரியாக்டை வந்து அதை அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறேன், மிச்ச டைம் எடுக்கும். நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் நம்ம யூஸ் பண்ணுற நேரம் இப்படி நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, ரைட்? நம்ம இந்த இதை ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து ரியாக்ட் ரைட் போடுவோம், ரைட்? இப்போ என்ன தான் மாதிரி நம்ம ரியாக்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ ரியாக்ட் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுற நேரம் நான் ஆல்ரெடி திரும்ப சொல்லி தந்தேன். அதான் நீங்கள் வந்து ரியாக்டை வந்து ஒயிட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒயிட்டுன்றது வந்து இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் கூட நீங்கள் வந்து ரியாக்டோ வியூஜேஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற நேரம் இது வழியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் நம்மளோட வந்து டைமை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்? இப்போ இதை பாருங்கள், சிம்பிளாக சிஎம்டின்னு அடிச்சுட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரை இங்கே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கன்ஃபிகர் பண்ணுற நேரம் npm init இங்கே ஒயிட்டுன்னு சொல்லி அடிங்க, ரைட்? இந்த ஒயிட்டுன்றதை அடிங்க. அடிச்சுட்டு என்டர் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேமை கேட்கும். வெரி வெரி சிம்பிள். இதில் தான் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். இன்னும் எஸ்ன்னு கொடுங்க, இது எங்களோட கரண்ட் வேர்ஷனை கேட்குது, ரைட்? எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வந்து ப்ராஜெக்ட் நேமை கேட்கும். நான் கொடுக்குறேன் எனக்கு ப்ராஜெக்ட் நேமை வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் நேம். இப்போ நான் வந்து கால்குலேட்டர் ஆப்னு கொடுக்குறேனே, கேல்ல கால்குலேட்டர் ஆப் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு ரியாக்டில் பார்ப்போம், ரைட்? இப்போ இதில் வந்து சிலெக்ட் த ஃப்ரேம் ஒர்க்னு கேட்குது. இல்லை உங்களோட கீபோர்டில் அப் அண்ட் டவுன் ஏரோ கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரேம் ஒர்க் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரியாக்ட் செலக்ட் பண்ணுறனால உங்களோட கீபோர்டில் மவுஸில் டவுன் ஏரோ கிளிக் பண்ணி கீழே போயிட்டு ரியாக்ட்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது கேட்குது, நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா? அப்போ நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணுறேன் என்கிட்ட ஜாவா ஸ்கிரிப்ட், ரைட்? உங்களோட கீபோர்டில் அப் அண்ட் டவுன் ஏரோ, நான் டவுன் ஏரோ செலக்ட் பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ அதுக்கான சப்போர்ட்டிங் தான் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள், இந்த க்ரியேட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த ரியாக்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரியாக்ட் ஆப்பை நீங்கள் ரன் பண்ணணும்னு. இப்போ சிடின்ற காமான சேஞ்ச் டிரெக்டரி இந்த ஃபோல்டருக்கு போகிற நேரம் கேல் ஆப் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி டைப் பண்ணுங்க, ரைட்? இப்போ இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டீங்க. இதில் போயிட்டு நீங்கள் ஒரு கமாண்ட் அடிக்கணும்னா npm இன்ஸ்டால்னு அடிக்கணும், ரைட்? பாருங்கள், ரொம்ப லேஸாக இருக்குது, ரைட்? இது வந்து இப்போ டக்குன்னு npm வந்து உள்ள நோட் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும், ரைட்? இப்போ என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோனால இப்படியா இருக்குது, இல்லைனாங்க சரியான ஃபாஸ்ட் இதில் நாம் வந்து ஒர்க் பண்ணுற நேரம். இப்போ npm இன்ஸ்டால் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம என்ன பண்ண எப்படி ரன் பண்ணணும்னா npm run devன்னு அடிங்க. npm இதில் கிளிக் பண்ணிவிட்டு npm run devன்னு அடிங்க, ரைட்? இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களோட ஆப் வந்து பாருங்கள் கான்ஃபிகர் ஆகிடுச்சு. இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு போய் போட்டிங்கன்னா உங்களோட ஆப் வந்து பாருங்கள் எவ்வளோ, இங்கே வந்து இதை வந்து நான் லோக்கல் வந்துருக்கு, ரைட்? இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்கள் ஆப் வந்து ரன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்தளவு ஸ்பீடாக வந்து ரன் ஆகாதுங்க, ரைட்? நம்ம நார்மலாக வந்து ரியாக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த கமாண்ட் அடிச்சு அதுக்கு வேண்டிய நீங்கள் ஒயிட் யூஸ் பண்ணி நீங்கள் செய்கிற நேரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரைட்? இப்போ நம்ம இதில் வந்து இங்கே பாருங்கள் இந்த கம்போனன்ட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றதை பார்ப்போம், ரைட்? ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரியாக்ட் ஆப்பை வந்து இதை உள்ளுக்கு போயிட்டு இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு சிஎம்டின்னு அடிச்சுட்டு கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சுட்டு இதை வந்து நான் வந்து என்னோட விஎஸ் கோட் எடிட்டருக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன், ரைட்? இப்போ ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் இதுதான் ரியாக்ட் ஆர்கிடெக்சர், ரைட்? நான் என்னோட பேசிக்ஸ் வீடியோஸில் இருக்கும், ரைட்? இப்போ அதில் வந்து முக்கியமான ஃபைல் வந்து index.html. இதுதான் ரியாக்டை வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்கான ஃபைல். இதில் வந்து தான் ரியாக்ட் வேலை செய்யும், ரைட்? இதில் வந்து main.jsx இதை கால் பண்ணோம். இல்லை இந்த main.jx தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள் ஆப்புன்றதை வந்து உங்களுக்கு ரெண்டாக பண்ணும், ஓகே?
இப்போ இதில் வந்து பாருங்கள் ரியாக்ட் ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. இது என்னத்துக்குன்னா ஏதாவது வார்னிங்ஸ் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுறேன்னு ஏதாவது நீங்கள் சிஎஸ்எஸ் ஸ்டைல் கால் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களெல்லாம் ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறதுக்கு தான் இது நம்ம யூஸ் பண்ணுறது. ரைட், இது எல்லாமே இதை எடுத்துகிட்டு செய்யலாம். இதை நம்ம இப்போ வச்சுருப்போம், பிறகு வேணால் இதை நம்ம கழட்டிட்டு செய்யலாம். ரைட் ரைட் இப்போ வந்து பார்ப்போம். இதில் நம்மளோட மெயின் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. இதில் இருந்து இங்கே app.jsx இதில் வந்து பாருங்கள் மெயின் டாட் இதில் வந்து நம்ம எதை ரெண்டை பண்ணியிருக்கோம், இந்த இதை ஆப்பை. அப்போ இந்த app.jx and app.cssல என்னென்ன ஸ்டைல் இருக்குதோ இதில் ஸ்டைல் இருக்கும், இதில் வந்து நம்மளோட டிசைன் இருக்கும். இப்போ இதை தான் வந்து உங்களோட வெல்கம் பேஜில் வந்து ரன் ஆகி காட்டுது இந்த இது. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இப்போ நம்ம பண்ண போகிறேங்க. இப்போ நம்ம இந்த ஆப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இந்த இது ரிட்டர்ன் இதற்கு ரிட்டர்ன் பாருங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, டிவ்னு அடிச்சிருக்கோம் பாருங்க. இதை நான் அப்படியே கலட்டுறேன், இல்லைந்து இது வரையில் கலட்டிட்டு இப்போ ஒரு பிளாங்க். இப்போ இதில் வந்து பிளாங்க், இதையும் கலட்டிட்டு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் எல்லாம் எடுக்கிறேன் கம்ப்ளீட்டாக, இது அவ்வளோத்தையும் எடுக்கிறேன். இப்போ நார்மலாக வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ தான் ஆப் காம்போனன்ட், ஒரு காம்போனன்ட் உருவாக்கினா எப்படி உருவாக்குன்னு இங்கே பாருங்கள். ஆப் ஸ்டார்ட் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம், இதுக்குள்ளே ரிட்டர்ன், அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகே ரைட், இப்போ நான் இதை எழுதி காட்டுறேன். எப்படி எழுதுறேன்னா ஃபங்க்ஷன் ஆப், ஒரு ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே நான் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்போர்ட்னு எழுதுகிறோம். இங்கே டிஃபால்ட் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அவுட் சைடுக்கு. அப்படின்னா தான் இந்த கம்பனண்ட்டை வெளியில் நம்மளுக்கு எங்கே வேணால் யூஸ் பண்ண முடியும், இல்லைனா அதை எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண இயலாது. இதுக்குள்ளே நம்ம எழுத போகிறோன்னா ரிட்டர்ன்னு சொல்லி எழுதிட்டு இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ரைட், இதுதான் போல தான் உங்களுக்கு பேசிக்ஸ் கமாண்ட். இதுக்குள்ளே நம்ம டிவ் எழுதுறோன்னா நீங்கள் இப்படியும் எழுதலாம் சும்மா. ரைட், டிவ் அதாவது டிவிஷன் டேக். ரைட், இப்படியும் எழுதலாம், நீங்கள் இப்படி எழுதுங்க, உங்களுக்கு அப்படி தான் உங்களுக்கு அது என்னன்றது தெரியும். இப்போ நிறையா பேருக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் கோட் இருக்க நேரம் சும்மா பிளாங்காக இருக்குன்னு சிலவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்போ எனக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இது என்னன்றது. சில கோட்ஸ் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இது என்னன்றது கோட்ஸ் விளங்காது. ரைட், இந்த டிவிஷன் டேக்கை வந்து நார்மலாக இப்படியும் எழுதலாம், சும்மா அந்த ஒன்றுமே இல்லாமல் வித்தவுட் இப்படியும் எழுதலாம். ரைட், ஓகே, நம்ம அப்படி எழுதுறத விட இப்படி எழுதுனா நமக்கு தெளிவாக விளங்கும். ரைட், இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் நான் ஹலோன்னு எழுதுறேன். இப்போ நான் வந்து H1 கொடுத்து நான் ஹலோன்னு எழுதுறேன். இப்போ கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஆல் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனை பார்க்கணும். இந்த இங்கே வருது அப்ளிகேஷன். இது ஏன் இங்கே வருதுன்னா நமக்கு என்ன பிரச்சனை, இங்கே பாரு main.css ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டைலெல்லாம் நமக்கு தேவையில்லை. index.css இந்த ஸ்டைலெல்லாம் நம்ம எடுத்து விட்ருவோம். இந்த ஸ்டைலெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. எனக்கு இது மட்டும் தான் எங்கே இருக்குன்றது எனக்கு தேவை, ஸ்டைலெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஸ்டைலில் உள்ளதில் இந்த ஸ்டைலில் நீங்கள் எழுதியிருக்க வந்து கன்ஃபிகர் ஆகும். பட் இதுக்கெல்லாம் நமக்கு ரைட், இதை வந்து நம்ம வந்து சேவ் ஆல் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இந்த வந்துடுச்சு. ரைட், ஓகே ரைட். இப்போ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா இந்த மாதிரி யூஐ டிசைன்ஸ் இப்போ நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற நேரம். இப்போ பாருங்கள் இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறேன்னா மெயினாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், டிரெக்டாக சிலவங்க போயிட்டு இதில் போயிட்டு நம்ம பட்டனுக்கு போடுவாங்க. இந்த ஸ்டைல் வந்து இம்போர்ட் ஆகாது. இந்த பட்டன் தான் பாருங்கள் பட்டன் வரும், இந்த மாதிரி பட்டன். ரைட், இப்போ இந்த மாதிரி பட்டனை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த கெட் ஸ்டார்டர்னு அடிச்சு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது கன்ஃபிகர் பண்ணுறதுன்னு தான் கொடுத்துருக்காங்க கெட் ஸ்டார்டர்ல. இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். ரைட், இதில் பாருங்கள் இதை எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள். ரைட், இதை வந்து நீங்கள் இதை கொடுத்த மாதிரி செய்யுங்க. பாருங்கள் இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இதை மெயின் ரைட் npm கமாண்டை யூஸ் பண்ணி தான் அந்த இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த மெயின் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் சிஎம்டியில் இன்ஸ்டால் பண்ணால் இல்லை நீங்கள் டெர்மினல் இருக்குது, இதை பண்ணி நியூ டெர்மினல் இதில் ரைட் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட கம்போனன்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இருக்க app.jsx ரைட், இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம போயிட்டு இப்போ இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ இதில் வந்து பாருங்கள் இந்த பேக்கேஜிங் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம எங்கே கொண்டு போய் போடணும்னா இங்கே பாருங்கள் நம்மளோட ஆப் ரைட், இந்த app.jx இதில் வந்து சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் வந்து index.jsx இல்லைனா app.jsx நீங்கள் இதை வந்து டிஃபைன் பண்ணலாம். அப்போ நான் இதில் வந்து கொண்டாந்து போட்டுறேன்.
முதல்ல ரியாக்ட், அப்புறம் இது ரெண்டாவது. இதுதான் நம்மளோட சக்ரா. இந்த சைடு அந்த யூஐ டிஃபைன் பண்ணுறேன்னு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் இந்த பேக்கேஜை. அப்படின்னா இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் package.jsonல் பாருங்கள், அந்த லைப்ரரி வந்து இதில் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா? ரைட். அதை வந்து இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இப்போ இதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுனா இந்த மாதிரி முதல்ல நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து மிச்சம் சொல்லியிருக்காங்க இதை எப்படி செய்கிறோன்னு. இந்த ரிட்டர்னுக்குள்ளே இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ரிட்டர்ன் சக்ரா ப்ரொவைடர்ன்றதை கொண்டாந்து இப்படி போடுங்க. போட்டு இதை தேவையில்லை நமக்கு, இதை நம்ம எடுத்து விட்டுருவோம். சரியா? இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கம்போனன்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ரைட். இப்போ நான் இதில் வந்து என்ன எனக்கு வேணும், உங்களுக்கு வேணுங்க. இப்போ பட்டன் ஒன்று போடணும்னா இப்போ பட்டன்றதை நான் போடுறேன். ரைட். இப்போ அந்த பட்டனை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பட்டன் இந்த பேக்கேஜ் இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு பட்டனை காப்பி பண்ணணும். இதை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த பட்டன் இப்போ இந்த இதில் தான் நான் பட்டனை போட போகிறேன். அப்போ நான் பட்டனுக்கு நான் கொடுத்துட்டு பட்டன் குரூப் நமக்கு தேவை, ஒன்லி பட்டன் மட்டும் தான் தேவை. ஆனால் இது நமக்கு தேவைப்படாது, நம்ம எடுத்துடுறோம். இப்போ பட்டனை வந்து எதுக்கு போடணும், இந்த இதுக்குள்ளே போடணும். போயிட்டு இதை கோட போய் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இதில் கொண்டு போய் போடுங்க. போட்டுட்டு டேப் கீழே அப்படி அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபைல் வந்து சேவ் ஆல்னு அப்படி கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் பட்டன் வந்துட்டார். இந்த பட்டன் வந்துருச்சு. ரைட். இப்போ நமக்கு வேறு ஏதாவது ஒரு கம்போனன்ட் போடணும்னா இங்கே பாருங்கள் அதே வந்துருச்சு. இப்போ நம்ம பட்டனில் வந்து சைஸஸ் இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டன் ஸ்கீமாவில் போயிட்டு சைஸஸ். ரைட். இப்போ இந்த சைஸஸ் வந்து நான் இதை கொடுத்து பார்க்குறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த ஸ்டைலை கொடுத்து போட்டு பார்க்குறேன். கண்ட்ரோல் எஸ் அடித்து சேவ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை பார்த்தோம்னா சின்ன பட்டன் சின்னதாக வந்துச்சு. பட்டன் பண்ண மாதிரி நம்ம இன்புட் ஃபீல்டு ஒன்று என்டர் பண்ணி பார்ப்போமே. இன்புட்னு சொல்லி அடிச்சுட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று, இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸஸான சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு இந்த லார்ஜ் சைஸ் வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து பேசிக்ஸ் இது எடுப்புமே. ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரியை வந்து காப்பி பண்ணிவிட்டு கொண்டாந்து மேலே இதில் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இன்புட் ஃபீல்டு வந்து நமக்கு தேவையான ஃபீல்டு நான் வந்து இதை எடுக்க போகிறேன். லார்ஜ் சைஸை காப்பி பண்ணுறேன். அந்த லார்ஜ் சைஸை கொண்டாந்து இதில் போட்டு கண்ட்ரோலர்ஸ் அடித்து சேவ் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த லார்ஜ் சைஸ் இந்த ரைட். இப்போ இந்த மாதிரி தாங்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து செய்கிறது. ஓகே. இதுக்கு சைஸை டிஃபைன் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம யூஐ டிசைனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி செய்கிறது. ரைட். இந்த மாதிரி தான் இந்த மற்ற ஃப்ரேம் ஒர்க் இதுவும் அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பாருங்கள். ரைட். இப்போ இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வர வீடியோஸில் இந்த மாதிரி நிறையா யூஐ டிசைன் சத்தி பார்ப்போம் ரியாக்டில் வந்து. இல்லை ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.